அடிப்படையில் பார்த்து குலத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் என்றால் நம்ம இஸ்லாமிய பேச விட்டு வெளியே வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா நம்ம சில சகாபாக்களை பேரை கேட்டவுடனே ரலியல்லாஹு அன்ஹுங்கிறீங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்றீங்கல்ல, அவர் வசந்தவரா தாழ்ந்தவரா? அவர் யாரு? அவர் இன்னைக்கு இருந்த அவருடைய நிலை என்ன? பிலால் இன்னைக்கு நம்மள்ட்ட வாழ்ந்தா இப்ப கேட்கும் வரலாறா கேட்கும் போது ரலியல்லாஹு அன்ஹுங்கிறீங்க. பிலாலை திட்டுறியா நான் விடுவனாங்கிறீங்க. சகாபாக்களை ஏசிட்டாங்கிறீங்க. கொந்தளிக்கிற கூட்டம் எல்லாம் என்ன சொல்லுது? இந்த இன வேற்றுமையை ஆதரிக்கிறது, அதை நியாயப்படுத்த செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நீ எப்படி பிலாலை மதிப்ப? பிலாலை மதிப்பது நிஜமாக இருந்தால் உங்ககிட்ட இந்த இனவரி வரலாமா? அம்மாரை எப்படி நீ மதிக்கிற? யாசிரை எப்படி மதிக்கிற? யாசிருடைய மனைவி சுமையாவை பேரெல்லாம் வைக்கிறீங்க, சுமையா சுமையான்னு வைக்கிறீங்க. அவங்க எல்லாம் யாரு? அடிமை தானே. அடிமையாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் உயர்ந்தவர்களாகி நபித்தோழராகி நீங்கள் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற அந்தஸ்து வந்துட்டா சொல்றீங்க. அது உண்மையா இருக்குமே, ஆனால் அந்த மாதிரி இங்க உள்ள சுமையாக்களை இழிவா கருதுறீங்க. இங்க உள்ள யாசிர்களை தியாகம் பண்ணி அடித்தட்டில் இருக்கிற மக்களை, கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் சத்திய மார்க்கத்தில் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் எப்படி நீங்கள் மட்டம் நினைப்பீங்க? அவன் என்ன கொள்கையில் இருக்கிறான், அவன் என்ன செயல்பாட்டில் இருக்கிறான், அதை வச்சு முடிவெடுங்க. அவன் என்னவா இருக்கிறாங்கிறது நீங்க என்ன பாக்குறீங்க? அவனுடைய தொழிலை வைத்து, அவனுடைய பாரம்பரியத்தை வைத்து, அவன் பாட்ட முப்பாட்டம் என்ன செஞ்சான்னு வைத்து நீங்க தீர்மானிப்பீர்களே, ஆனால் நீங்கள் பிலாலை மதிக்கிறது பொய் தானே. அவர் இன்னைக்கு இருந்தா என்ன பாடுபடுத்திருப்பீங்க? பள்ளியாசில் உட்கார விட மாட்டீங்களா? அவர் பொண்ணு கொடுப்பீங்களா? பிலால் இப்ப இருந்தாருன்னா, பிலால் இந்த மாதிரி எண்ணம் உள்ள ஒருத்தன் அப்படி எழுதி வச்சிருக்கிறானே, இந்த காலத்துல பிலால் இருந்தாரே, ஆனால் நீ அரபியா, நீ அபிசினியக்காரன், உனக்கு அப்புறம் பொண்ணு கேப்பீங்களா இல்லையா? அவர் அரபி இல்லையே, பிலால் அபிசினியாக்காரரு. சுகை கொண்டு ஒருத்தருக்காரு, அவர் அரபி கிடையாது, ரூமி இத்தாலிக்காரரு. அவர் இப்ப மெட்ராஸ் வந்தார், இந்த காலத்தில் இருந்தாருன்னு வைங்க, இவங்க என்ன செய்வாங்க? உனக்கு பொண்ணு இல்லைன்னு இருப்பாங்க. மூத்தா போயிட்டு ரலியல்லாஹு அன்ஹு, உசுரா இருந்தா பொண்ணு இல்லை. மூத்தா போனா ரலியல்லாஹு அன்ஹுவீங்க, உசுரோட இருந்தவர் என்ன மாதிரி வச்சிருப்பீங்க? பொண்ணு எப்படி இந்த மதுகப சட்டப்படி எப்படி பொண்ணு கொடுக்கறதுங்கிறேன். அவர் அரபிய கிடையாது. அரபி இல்லாத ரூமிக்கு நாங்க எது பொண்ணு கொடுக்கணும்? சல்மான் பார்சி வந்தா பொண்ணு கொடுப்பாங்களா அவங்க? ஏன்? அவர் பார்சிக்காரரு, அவர் அரபி கிடையாது. இப்படி பல மொழி பேச எத்தனை சகாபாக்களை நீங்க நூத்துக்கணக்கான பேர் பட்டியல் போடலாம். அவ்வளவு பேர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறீங்க, அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்கிறீங்க. அந்த மாதிரி பையத்தர் ரிலுவான்ங்கிற ஒப்பந்தத்தில் எத்தனை சஹாபிகள் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள்? பத்ர் போர்ல இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எத்தனை பேர் மூத்தா போனார்கள்? அவங்களுக்கெல்லாம் தர்கா கட்டுற அளவுக்கு நீ மரியாதை பண்றன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிற. அந்த மாதிரியான மக்கள் உங்காலத்தில் வாழ்ந்தா கேவலமா, இழிவா? அது இழிவு என்றால் அது இழிவுன்னு சொல்லு. நாங்கள் சஹாபாக்கள்ல பிலாலை மதிக்க முடியாது, அரபி கிடையாது, அவர் உயர்ந்த சாதி கிடையாது, ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல மாட்டேன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஏன் ரெட்டை நிலையா நடிக்கிறீங்க? ஈமான்ல எதுக்கு நடிப்பு? நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினால் ஒழுங்கா நம்புங்க. எதை நம்புறோமோ கரெக்டா இருக்கணும். நாம பிலால் நம்ம மதிக்கிற, நெசமா மதிக்கிறீங்களா பொய்யா மதிக்கிறீங்களா? நெசமா மதிக்கிறீங்க. நெசமா ஏன் மதிச்சீங்க? அவருக்கு தாழ்ந்தவர் தானே, இழிந்தவர் தானே, அரபி இல்ல தானே, ஆனால் மதிச்சீங்க. ஏன் மதிச்சீங்க? அது அல்ல பிரச்சனை எங்களுக்கு. அவருடைய ஈமான், அவருடைய உறுதிப்பாடு, அவருடைய தியாகம், அவருடைய கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அப்படி இப்பவும் சொல்லுங்க. உங்க காலத்தில் இந்த மாதிரி பிலால்கள் இருப்பார்களே ஆனால், உங்க காலத்தில் யாசிர்கள் இருப்பார்களே ஆனால், உங்க காலத்தில் சுமையாக்கள் இருந்தால், உங்க காலத்தில் ஹப்பாபுகள் இருந்தால், உங்க காலத்தில் மிக்தாதுகள் இருந்தால், உங்க காலத்தில் இப்னு மசூதுகள் இருந்தால், உங்க காலத்தில் இப்னு உம்மு மக்தும் கண்ணுந்திரியா இருந்தார, இழிந்தவரா கருதுனாங்களே, அப்படிப்பட்டவர் இருந்தால் நீங்கள் அதே மரியாதை சஹாபிங்கிறது கொடுக்க வேணாம், இந்த மனிதன்கிற சமத்துவத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒழித்து கட்டின ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது செய்கிறோம். இதெல்லாம் செஞ்சா இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த எண்ணத்தை நம்ம தூக்கி எறியவில்லை என்று சொன்னால் இந்த சமத்துவத்துக்கு தான் எல்லாம் வர்றான் இஸ்லாத்துக்கு. நமக்குள்ள நிறைய கோளாறு இருக்கு, தெரியல அவனுக்கு. அப்படி இருந்தாலும் பள்ளிவாசல் ஒன்னா உட்காந்துறோம், சகன்ல ஒன்னா சாப்பிட்டுறோம். நீங்க பல பேர் ராவுத்தர் இருப்பீங்க, மறைக்காரு இருப்பீங்க, ஒரு தட்டில் சாப்பிட்டீங்களா? இது அவனுக்கு இருக்கு. இதுவே இருக்குன்னா 100% மாறினா எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கு கொஞ்சத்தை கடைபிடிக்கிறீங்க. வேற எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சகோதரத்துவம் இருக்கிறது, கொஞ்சம் சமத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் 100 இருக்கிறது, நம்மிடத்தில் 5 இருக்கிறது. இந்த 5க்கு தான் வர்றான். 100 இருந்தா 5க்கே மக்களை இப்படி இருக்கிறது சொன்னால் 100% பாரபட்சம் இல்லாம எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா. எதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க, எந்த வேறுபாடு பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று காட்டினால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்படி யோசிச்சு பாருங்க. அதையெல்லாம் பார்த்தான்னு சொன்னா தாய் RSS பஞ்சாயத்து நமக்கு எல்லாம் இங்க வந்துருவான்.
அவன் மைனாரிட்டி ஆயிடுவான், நீங்க மெஜாரிட்டி ஆயிருவீங்க. அப்படியான ஒரு அழகான கொள்கை வைத்துக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இது ஜாகிலியாக்கள் அறிவினர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இது ஒரு அளவுகளை வச்சாங்க. நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுது அவங்கள ஆரம்பத்தில் யார் ஏத்துக்கொண்டா, செல்வந்தர்கள் ஏத்துக்கல, உயர்ந்த குலத்துக்காரங்க ஏத்துக்கல. ஏன்னு கேட்டா அவங்க நிறைய இழக்க வேண்டி வரும். இப்போ ஒரு நபி ஏத்துக்கிட்டான்னு வைங்களேன், நிறைய விஷயங்கள் எதிர்க்க சம்பாதிக்க வேண்டி வரும், அடி ஒதுக்கி ஆளாக வேண்டி வரும். ஏழைக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு போனா அந்த குடிசை இல்லாட்டி பிளாட்ஃபாரம் அவன் வந்துடுவான். சரியான கொள்கை யார் முதல்ல ஏத்துக்கிறாங்க, இந்த தௌஹீத் அப்படித்தான். ஆரம்ப காலத்தில் இல்லாதவர்கள் தான் ஏற்றார்கள், இருப்பவர்கள் ரொம்ப 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 அன்னைக்கு அபூபக்கர் உஸ்மான் மாதிரி இப்படி விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள் ஏற்றார்களோ அப்படித்தான் செல்வந்தர்கள் ஏற்றார்களே தவிர அதிகமாக ஏற்றவர்கள் யாரு, இல்லாதவங்க தான் ஏத்தாங்க. அந்த மாதிரி நபிமார்கள் காலத்திலையும் எல்லா நபிமார்கள் காலத்திலையும் இந்த மாதிரி அற்பமானவர்கள் இழிந்தவர்கள் என்று கருதப்பட்ட மக்கள் தான் இஸ்லாத்தை நபி ஏத்துக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காலல் மல உள்ளதீன கஃபரு, அந்த சமுதாயத்தில் உள்ள நிராகரித்த சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் சொல்றார்கள், மானராக்க இல்லா பஷரம் மிஸ்லுனா, ஹூத் நபியே நீ எங்களை மாதிரி ஒரு மனிதராகத்தான் இருக்கிறாய், வித்தியாசத்தை பார்க்கல. ஒமானராக்க இத்தபாக்க இல்லல்லதீனஹும் அராதிலுனா, எங்களில் யார் ரொம்ப இழிவானவர்களா இருக்கிறார்களோ அவங்க தான் உன்னை ஃபாலோ பண்றாங்க. உன்னோட வரலாம்னு பார்த்தா நீ எங்களை மாதிரி மனுஷனா இருக்கிறா, உன்னோட யார் இருக்கிறான்னு பார்த்தா எல்லாம் நாங்க ஒதுக்கி வச்சிருந்தோம் ஓரஞ்சாரத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் ஓரஞ்சாரத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே தவிர எங்களுடைய அந்தஸ்துக்கு சமமானவர்கள் உன்னை பின்பற்றவில்லை, நாங்க எப்படி உன்னை ஏத்துக்கிறது கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்கன்னு 11வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு நம்ம அப்படித்தானே பார்க்கிறோம். அது இருக்குமையானால் அது அப்படியே ஜாகிலியாக்களுடைய வழிமுறை, குலம் இனம் நிறம் மொழி அந்த மேற்றுக்கு இஸ்லாத்தில் என்னையில இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நரகத்தில் பார்க்கும்போது அல்லாஹ் சொல்றான், பரசூல் இல்லாஹி ஜமியா, எல்லாத்தையும் ஒன்னா நிப்பாட்டிடுவான்ல நியாய தீர்ப்பு நாள்ல. அப்ப பலவீனர்கள் உயர் தாழ்ந்தவர்களை கருதுனாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இவங்க சொல்ல கேட்டுதான் நாசமா போவாங்க. இப்ப தௌஹீதுக்கு எதிராக இருக்கான பாருங்களேன், யாரு தூண்டி விடுவான்னு பார்த்தா பெருமுகர் தான் தூண்டி விடுவான். பொதுமக்களை தூண்டி விடுறது யாரு? மூத்தவள்ளி, பள்ளியாச கமிட்டி உறுப்பினர், இந்த மாதிரியான ஆளுக்கு தான் என்ன செய்வாங்க, மக்களை தூண்டி விடுவாங்க. அவன் சொல்ல கேட்டு இவன் நம்மளை எதிர்ப்பான். இது உலகத்தில் செஞ்சிருவாங்க. அங்க போய் நின்ற உடனே சொல்லுவானா, இவன் சொல்ல கேட்டு நம்மளை அடிக்கிறான், உள்ள தௌஹீதை ஒழிக்கிறான், நபிமார்களுக்கு எதிராக கச்சை கட்டினாங்கல்ல, இவங்க எல்லாம் நின்று சொல்லுவாங்கன்னா இஸ்தக்பர் பெருமை அடிச்சாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்லுவானா, இன்னா குன்னாலக்கும் தபான், உங்களை பின்பற்றி தாடா நாங்க போனோம், நபிமார்களை நாங்கள் மறுத்ததுக்கு என்ன காரணம், ஏகத்துவ கொள்கை மறுத்ததுக்கு என்ன காரணம், ஓன் சொல்ல கேட்டுதான் நீ ஆலிம் சார் சொல்லி தூண்டி விட்ட, முத்தவள்ளின்னு தூண்டி விட்ட, நீ சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி நாங்களும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹல் அன்தும் முகுனூன அன்னா மினல் அதாபி மின் ஷை, இந்த அல்லாஹ்வுடைய அதாபு வரப்போகிறது, கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் அப்படி நரகத்தில் போட போறான், அதுல ஏதாவது கொஞ்சம் காப்பாத்துங்களப்பா, உங்களை சொல்லி உங்க சொல்ல கேட்டுதானப்பா இப்படிலாம் நாங்க செஞ்சோம் அப்படின்னு இவங்க குழம்பு வாங்கலாம். யாரு சொல்லு கேட்டவன் அவன் என்ன சொல்லுவான்னா, காலு லவ் ஹதான் அல்லாஹுல ஹதைனாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு நேரம் காட்டினா உங்களுக்கு காட்டிட்டு போயிருப்போம், எங்களுக்கு காட்டல. அவங்க பதில் யாரு, இந்த திமிரு பிடிச்சி தூண்டி விட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருப்பானே, ஆனால் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருப்போம், எங்களுக்கும் காட்டல உங்களுக்கு நாங்கள் காட்டல, பொங்கலை வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உங்களை காப்பாற்ற இயலாது, நாங்களும் இங்க தானே கிடக்கிறோம், உங்களை நாங்க எப்படி காப்பாற்றுவோம்? அப்ப இந்த ஆணவம் பிடித்தவர்களுடைய நிலைமை எல்லாம் நரகத்தில் தான் செய்யும் கொண்டு சேர்க்கும் என்று அதை பின்பற்றிக்கிறது பின்னாடி போறாங்கல்ல, இவ்வளவு இழிவை சுமத்துறாங்க. இதுக்கு பிறகு மதுகபுல இருந்து முட்டு கொடுத்தானா அவனை யாரு? இவ்வளவு தெளிவா சொல்லியாச்சுல, உனக்கு எந்த மரியாதையும் கிடையாதுடா, நீ கேவலமானவன்டா, நீ தாழ்ந்தவன்டான்னு சொல்லி எழுதி வைக்கிறான் மதுகபுல. அப்ப இவன் என்ன செய்யணும், ரோசம் உள்ள மனுஷனா இருந்தா இப்படியான மதுகபு வேணான்னு வந்திருக்கணும். மதுகபு வேணான்னு சொல்றவன் அடிக்கிறதுக்கு வந்தான்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தமாவது, இவங்க சொல்ல கேட்டு தனக்கு எதிராகவே இவன் குழி தோண்டுகிறான் ஆகுது. இப்ப ரெண்டு பேரும் இந்த நரகத்தில் கிடப்பார்கள், அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பொதுவான ஒரு இறை நியதி, நீதியை நிலைநாட்டணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டா நீதி நிலைநாட்டுதல் தான் ஒரு பொதுவான நியதி. ஒவ்வொரு ஜும்மாவில என்ன செய்வாங்க, இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் நீதியை உங்களுக்கு ஏவுகிறான், குர்ஆன்ல உள்ள வசனம்.
அப்ப நீதி என்பது அதுல என்பது நீதி என்பது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த சாதி இனம் மொழின்னு வரும்போது அங்கெல்லாம் நீதி அடிபட்டு போயிடும். அங்க என்ன ஒரு இந்த சாதி இனம்னு சொல்லி ஒருத்தனை ஒதுக்குனீங்கன்னு சொன்னா அது என்ன செஞ்சதுக்காக ஒதுக்குன? அவன் ஒரு குளத்துல பிறந்ததுனால அவனை கேவலம் நினைக்கிறீப்ப அது நீதி? அது அப்ப அல்லாஹ் வந்து நீதி நிலைநாட்ட சொல்கிறான் இல்லையா? அதுக்கு எதிராக எது அமைந்திருக்கிறது? இந்த இனவரி குலவரி எல்லாம் அமைந்திருக்குன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது ஒரு வகையான பெருமை. ஒன்னு பணத்தினால் வர்ற பெருமை, அதுல இருந்து ஒளிஞ்சிடணும். இரண்டாவது வந்து மொழி, இனம், சாதி, குலம், கோத்திரம் எல்லாம் ஒண்ணுதான். இதன் அடிப்படையில் நாங்கள் சிறந்தவர்கள் மற்றவங்க மட்டமானவர்கள் என்று நினைப்பது ஒழிய வேண்டும். அடுத்ததாக உள்ள பெருமை என்னன்னு கேட்டா கல்வியினால் வர்ற பெருமை. ஒருத்தன் படிச்சுட்டானே என்பதற்காக என்ன செய்யும்? அவனுக்கு கர்வம் வரும். படிக்காதவனுக்கு இருப்பதை படிக்காதவனை கேவலமா பார்ப்பாங்க. படிச்சவன்லாம் என்ன செய்வான்னு கேட்டா அரசு அலுவலகத்துக்கு போனா தெரியும். உங்களை அவன் சம்பளம் வாங்கிட்டு நம்ம காசுல சம்பளம் வாங்குறான். அரசு ஊழியர்கள் படிச்சவன்லாம் நம்முடைய ஒவ்வொரு பைசாவில் தான் அவன் சம்பளமே கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி கொண்டு உங்களை என்னமா நடத்துறான்? புழு மாதிரி, ரொம்ப கேவலம் மாதிரி. கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. வச்சுட்டு போ, நில்லு, சொல்லு நில்லு, அந்த மாதிரியா ஒரு அடிமை மாதிரி பேசுறது அனுபவிச்சிருக்கமா இல்லையா? அப்ப இந்த படித்தவர்கள் என்ற காரணத்தினால ஒரு அகந்தை இயற்கையாவே என்ன செய்கிறது? வருது. கல்யாணம் பண்ணும்போது மேட்ரு வந்துருது. புருஷன் பொண்டாட்டின்னு வரும்பொழுது ஒன்னு படிச்சு ஒன்னு படிக்காம இருந்தா பஞ்சாயத்தை போயிருது இல்லையா? படிச்சதுனால ஒரு ஆணவத்தை காட்டும் போது படிக்காதவனுக்கு படிச்சவனு ஒத்து போக மாட்டேங்குதா இல்லையா? எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி. ஆம்பளை பக்கத்தில் படிச்சிருந்தா பொம்பளையில் பிரச்சனை ஆயிடுது. பொம்பளை பக்கத்தில் படிச்ச ஆம்பளை படிக்காம இருந்தா பஞ்சாயத்தா போயிடுது. ஏன் பஞ்சாயத்தை போகுது? இந்த கல்வியினால பெருமை அடிக்கிறீங்க. அதான் கல்வி கிடைச்சதுனால நீ ஏன் பெருமை அடிக்க? குடும்ப வாழ்க்கை வேற கல்வி வேறன்னு போக வேண்டியதானே? படிச்சே படிக்கல, கல்யாணம் பண்ணியாச்சா? இவர் கணவன் மனைவி அதுல ஓடிட்டே இரு. நீ கொஞ்சம் கூட படிச்சதுனால இல்லற வாழ்க்கையில் என்ன மேட்ரு கூட போகுது குறைய போகுது? ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பஞ்சாயத்து குடும்பங்கள்லாம் அந்த மாதிரி தலாக்கு விவாகரத்துன்னு போறலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல்வியினால் அது ஒரு பெரிய ஈகோ ஏற்பட்டு இவன் படிக்காதவன், இவன் எனக்கு புருஷன் சொல்லி வெக்கமா இருக்குது, இவன் நான் படித்திருக்கிறேன், இவனை ஊர் உலகத்தில் புருஷன் சொல்லி எனக்கு வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக கருதும் பொழுது குடும்ப உலகம் நாசமா போயிடுது. அதே மாதிரி இவன் நான் பல இடத்துக்கு போகிறேன், இங்கிலீஷ்ல நான் பேசுகிறேன், இவளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இவளை பொண்டாட்டி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குது இவனுக்கு. அப்ப படிச்சாவும் கூட நினைக்கிறான். என்ன அர்த்தத்துக்கு? படிச்சுட்டா நம்ம விவரமான ஆட்க, நம்ம தான் சிறந்தவர்கள் நினைக்கிறாங்க. உண்மையில் பார்த்தீர்களே ஆனால் இந்த படித்தவர்கள் இருந்தா கோச்சிக்க கூடாது. அதிகமான படித்தவர்களை விட படிக்காத மக்கள் தான் நல்லவங்களா இருப்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம்லாம் யார் வாங்குறா? படிச்சவனா படிக்காதவனா? படிச்சவன் தானே வாங்குறாங்க. அம்புட்டுமே யாருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லி அம்புட்டு பேர் என்ன கை நாட்டா? கை நாட்டுக்கா நீங்க ஐஏஎஸ் பதவி கொடுக்குறீங்க? அப்ப எல்லாம் படிச்சு கரை கண்டு சட்டத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவன் தான் எப்படி ஊழல் செய்யறது, ஊழல் எப்படி தப்பிக்கிறது. இந்த அரசியல்வாதிகள் படிக்காம இருப்பான், அவங்களுக்கு கத்து கொடுக்கறது படிச்சவனா தான் இருப்பான். எப்படி என்னென்ன திட்டத்தை எடுக்கலாம், எந்த திட்டத்தை எடுத்தா கமிஷன் கூட கிடைக்கும், இதை எடுங்க டாஸ்மாக் எடுங்கன்னா அது அரசியல்வாதி செஞ்சது. அது அதிகாரிகள் ஆலோசனை கொடுக்கறது தான். இதை டாஸ்மாக் எடுத்து விட்டீங்கன்னா பறக்கத்த காசு வரும், இலவசங்கன்னா நல்லா கொடுக்கலாம், இவன் சொல்றதுங்க. இவங்க எதுக்குன்னா கமிஷன் அடிக்கலாம், இவனுக்கு நிறைய வரும். அப்ப இவனும் கமிஷன் அடிப்பதற்காக வேண்டி எல்லாம் செய்யறான். அதே மாதிரி 2G 3G எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த அதிகாரிகள் தான் படிச்சவன் தான் படிக்காதவனுக்கு தீமையை கத்துக் கொடுக்கறான். அப்ப நல்லவனா இருக்க மாட்டேங்கிறான். படிச்சவன் என்பவன் தான் கெட்டவனா இருக்கிற. என்ன படிப்பு? நீ படிச்சவன் வரதட்சணை வாங்குறாங்க, படிக்காத கிராமத்தில் வாங்க மாட்டேங்கிறான். கிராமத்தில் வசிக்கிற ஒருத்தன் வரதட்சணை வேணான்றான், பரிசம் போட்டு கொடுக்கறான், பொண்ணு போய் கொடுக்கறான். பெண்ணுக்கு போய் பரிசம் என்கிற பெயர்ல நம்ம மகருங்கிறோம்ல, அந்த மாதிரி பரிசம் என்கிற பெயர்ல கிராமங்கள்ல பெண் வீட்டுல போய் மாப்பிளக்காரன் ரூபாயை கொடுத்து நகை நட்டெல்லாம் செஞ்சு போட்டு மாமங்காரன் போய் சொல்லி பொண்ணை பேசி கூட்டு வர்றான். படிக்காதவனுக்கு தெரியுது. படிச்சவன் என்ன செய்யறான்? 50 லட்சம் கொடுப்பியா, மங்களா தருவியா கேட்கறான். அப்ப என்ன நீ படிச்ச? படிச்சேன்னு பெருமை அடிக்கிறீ. என்னத்தை நீ படிச்ச? கெட்டதை படிச்சா அதுக்கு பேர் படிப்பா? எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க படிக்கவே இல்லை. படிச்சது பூரா என்னது? எப்படி கள்ளத்தனம் பண்றது, முள்ள மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம், அவளையும் படிக்கிறதுக்கு பேர் படிப்பா? இது ஒரு தகுதியா? எல்லா கெட்டதையும் இவன் கலப்படம் செய்யறான், இவன் தான் செய்யறானுவோ. ஹெராயின் தயாரி, ஹெராயின் கிராமத்தில் ரெடி பண்றான், கிராமத்துக்காரன் கள்ளச்சாராயம் காய்ச்சுவான், அவ்வளவுதான். இந்த ஹெராயின்லாம் ரெடி பண்றது பெரிய டெக்னாலஜி வேணும்ல, அதெல்லாம் படிச்சவனுக்கு தானே இருக்கு. படிச்சவன் அதெல்லாம் பண்றான். இந்த அணு ஆயுதத்தை எல்லாம் உண்டாக்குறவன் யாரு? படிச்சவன் தானே. இவங்க எல்லாம் இல்லாட்டி நாடு நாசமா போயிருக்குமா?
இந்த ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது, ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு, மேலேருந்து கொண்டு போடுறது, எத்தனை வருஷம் செத்தாலும் பரவாயில்லைங்கிறது, இப்படியான நாசகார ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறவன்லாம் யார்? விஞ்ஞானின்னு தானே சொல்றீங்க. அவன் படிச்சவன் தானே? அது நல்லதுக்கா? இல்ல. அப்ப இவங்க தங்கள் சம்பாத்தியத்துக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யலாம் என்பதுக்கு பேர் தான் படிப்பு. அது நல்வழி ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறது படிப்பு இல்ல. படிக்கிறான், அவன் தான் ஆட்டம் போடுறான். ஆணும் பெண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியல, அவுத்து போட்டு ஆடுற மாதிரி போறாங்க. படிச்சவன் இவனுக்கு பேரு. அது மாதிரி என்ன செய்யறாங்க? ஒரு புத்தாண்டு வந்தாலும் சரி, ஒரு சில பண்டிகைகள் வந்தாலும் சரி, மிருகத்துக்கு சமமா என்ன செய்யறாங்க? இவன்லாம் யாரு? படிச்சவன். நைட்டு 12 மணி ஆனா ஒரு வண்டி ஓட முடியாது. புத்தாண்டு பிறகுதான் நள்ளிரவு உட்காந்து நிற்பாங்க ஆட்சி பார்த்துட்டு. 11 பட்டாசை போடுறதும், பஸ் நிப்பாட்டுறதும், அடிக்கிறதும், உதக்கி இறங்குறது. அப்ப ஹாப்பி நியூ இயர் சொல்றது. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் படிச்சவன் செய்யற வேலையா? அப்படி உன்னிப்பா பார்த்தோம்னு சொன்னா, படிச்சவன் செய்யற வேலையும் செய்யவே இல்லை. ஒரு காட்டு மிராண்டி செய்யற வேலையை செய்யறான். பேரு படிச்சவன். இவன் செய்யற எல்லா காரியங்களுமே ஒரு காட்டு மிராண்டிகளுடைய செயல் எப்படி இருக்குமோ, அடுத்தவனை துன்புறுத்துறது, அடிக்கிறது, உதைக்க, இதெல்லாம் யாருடைய வேலை? காட்டு மிராண்டி வேலை. அதையெல்லாம் செய்யற காட்சியை பாக்குறீங்க. அப்ப எல்லா விதமான தீமைகளுடைய கேந்திரத்தை எடுத்துக்கொண்டால் படிக்காத மக்கள் தான் ஒழுக்கம் நல்லா இருப்பாங்க. பெத்த அப்பனை கொண்டே முதியோர் இல்லத்துல சேர்த்தவன் யாரா இருப்பான்? படிச்சவனா தான் இருப்பான். எந்த கிராமத்திலே போய் சேர்த்து போலாம். அப்பனை அப்ப இடத்துல வச்சு, ஆத்தாவை ஆத்தா இடத்துல வைக்க, என்னடா படிச்ச நீ? அப்பனை அப்பன்ட்டு நீ படிக்கல, உன்னை பெத்த தாயை தாயின்னு படிக்கல, அப்புறம் என்னதை படிச்சிருக்க? அப்ப முதல்ல படிக்க வேண்டியது என்ன? இது தாயை நம்ம கவனிக்கிறோம், அவதான பெத்தா, நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு சொல்லி அதை விளங்காம அவளை கொண்டே நீ சம்பளம் வந்தாலும் முதியோர் இல்லத்துல சேர்க்கிற. தனி கொடுத்துன்னு போனோம், படிச்சவனா படிக்காதவனா? பாப்பா அம்மா பெத்து வளர்த்திருக்கும் பொழுது எனக்கு மனைவி தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களை தனியா விட்டுட்டு இவனும் முண்டாட்டி சோமா இருக்கிற வந்துடுறாங்களே, கிராமத்தில் விட்டுட்டு வேற எங்க விட்டுவிட்டு, அது இவெல்லாம் யாரு? படிச்சவன் தானே செய்யறான். கிராமங்கள் இப்படி நீ பார்த்துருக்கிறீங்களா? அம்மா அப்பா வெளியே விடுவானா? அவனை எவனாச்சும் விடுறானா? அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அறிவுக்கு பெருமைங்கிறாங்களே, முதல்ல அறிவு இருந்து பெருமை அடிச்சாலும் பரவாயில்லை. அறிவே இல்லை. அறிவு இல்லாத ஒன்றை அறிவு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கல்வியற்ற ஒரு விஷயத்தை கல்வி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மெக்கால திட்டம்னு சொல்லி மனப்பாடம் பண்றதுக்கு பேர் கல்வியா? என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க? புஸ்தகத்தை கொண்டு வந்து பாருங்களேன், என்ன இருக்குது? ஒரு அடிப்படை, ஒரு உண்மை கிடையாது. ஒரு மனிதன் நல்வழிப்படுத்தக்கூடியது, அவனை சீர்திருத்துவது, கெட்ட செயலிருந்து விடுபடுவது, எதுக்குமே அதுல எந்த ஒரு வழிகாட்டுதலும் இருக்காது. பேசாம படிக்காம இருந்துடலாம் போல இருக்கு நினைக்கிற அளவுக்கு இருக்கு நிலைமை. நம்ம பிள்ளைகளை படிக்காம வச்சால் நம்மளை கஞ்சி குத்துவான், படிக்க வச்சா நம்மளை கூட முதியோர் சேர்த்துருவான். அதான் நிலைமை. பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா நம்ம முதியோர்களை கன்ஃபார்ம், படிக்க வைக்கலன்னா கஞ்சி ஊத்தி காப்பாத்திடுவான். யதார்த்தமா இருக்கா இல்லையா? அப்ப நம்ம படிப்பு என்பதே தப்பாக இருக்கும் பொழுது அதுல பெருமை வேற. இதுல இந்த படிப்பை வச்சுக்கிட்டு பிஏ எம்ஏ பின்னாடி போட்ட பெருமையா? இந்த பிஏ எம்ஏங்கிறது உங்களுக்கு பெருமைக்கு உரிய என்ன காரியத்தையும் செஞ்ச ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறீங்க. ஆனா கல்விக்கு சிறப்பு இருக்கிறது. கல்விண்டா என்ன? ஒருத்தன் படிச்சான்னு சொன்னா பொறுமையாளனா இருக்கணும், படிச்சான்னு சொன்னா ஒழுக்கமானவனா இருக்கணும், படிச்சான்னா பெற்றோரை கவனிக்கணும், படிச்சான்னா தீமைகளை விலகி இருக்கணும், படிச்சானா அடுத்தவனை இடைஞ்சல் பண்ணக்கூடாது, படிச்சானா சமூகத்துக்கு சேவை செய்யணும். இதுக்கு பேர் தான் இல்மு, இதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்விக்கு மார்க்கத்தில் சிறப்பு இருக்கிறது, பெருமதிக்க கூடாது சிறப்பு இருக்கிறது. கற்றவனும் கல்லாதவனும் சமமான நல்லா கேட்கிறானே, இதுக்காக கேட்ட இந்த கல்விக்கா? இல்ல. ஹல் எஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமா அப்படின்னு நல்லா கேட்கிறோம். கண்டிப்பா சமம் இல்லை. ஆனால் எது நம்ம இல்லைங்கிறோம்? இதுக்கு பேர் கல்வி இல்ல. இன்றைக்கு உலகத்தில் வந்து பட்டம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கல்விகள்ல எந்த விதமான கல்வியும் கிடையாது, எல்லாமே மடமை தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய விஞ்ஞானிங்கிறான், அறிவாளிங்கிறான், ஒரு சாணி உருண்டை உருட்டி வச்சு அதை கும்பிடுறான். எது பெரிய விஞ்ஞானிங்க கஷ்டப்பட்டு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், அதை வந்து இவன் தான் திறமையில செய்யறான். அதை ஓடுறதுக்கான இந்த எல்லாத்தையும் மேப்பெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு சிலை கிட்ட வச்சு நல்லா ஓடுறதுக்கு நீ தான் அருள் செஞ்சுட்டாங்க. நீ என்ன படிச்ச? அதை செஞ்சதுக்கு இதை சம்பந்தம் இருக்கா? இது ஒரு கல்லு, நீ செஞ்ச கல்லு என்று உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றை தயாரித்து விட்டு இதை போய் நீ தான் ஓடணும்னா என்ன படிச்ச? நீ அறிவியல் முட்டாள்தனமா தான் என்ன படிச்சிருக்கிறீங்க? 5 லட்சம் ரூபாய் காரை வாங்கிட்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு கட்டி தொங்க விடுறாங்க. இது அது காப்பாத்திருமா? அல்லது தாயை தகட தொங்க விடுறாங்க. இதான் படிச்சதா? படிச்சவன்லாம் சாமியார்கள் விழுந்து கிடக்கிறான், படிச்சவன்லாம் ஆசி வாங்க போறான், படிச்சவன்லாம் இந்த மாதிரி ஜோசியத்தை போறவன்லாம் யாரு? ஜோசியம் படிக்காதவன், ஜோசியத்தை மட்டும் தான் படிச்சிருக்கான், ஏமாத்துறத.
இவன் உலக படிப்புலாம் படிச்சு பட்டம் வாங்குறவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஜோசியன்ட்ட போய் எதிர்காலத்தை கேட்கறான். அப்ப டோட்டலாவே இது கல்வியே கிடையாது, அது விளங்கிக்கிறணும். ஆனா கல்விங்கிறது இருந்தால் சிறந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை கல்வின்னு சொன்னாங்களோ, குர்ஆன் எதை கல்வி ஆராய்ச்சி பண்ணு, கண்டுபிடிப்பு செய்யி, மக்களுக்கு நல்ல காரியங்களை செய், அதெல்லாம் என்னது, அதுகளை போதிக்கிற கல்வி முறை வரணும். அதுகளை தான் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது வேலை வாய்ப்புக்கான ஒரு முறை, அவ்வளவுதான். இந்த கல்வின்னு சொல்றாங்களே எதுக்கு படிக்கிறது, அறிவு வளர்க்கறது கிடையாது. நீங்களே எப்படி தேர்ந்தெடுப்பீங்க காலேஜில்? எதுக்கு வாய்ப்பு இருக்குது, அறிவை வளர்க்குற மேட்டர் கிடையாது. எதை படித்தா சம்பளம் கூட கிடைக்கும், எதை படித்தா நம்ம சுயமா கால் ஒன்று நிற்கலாம். டாக்டர் படிச்சோம்னா சும்மா தண்ணியை குத்திட்டு செய்யலாம், 100 ரூபாய் பீஸ் வாங்கி போடலாம், 200 வாங்கி போடலாம், 500 வாங்கி போடலாம். ஒரு கன்சல்டிங் வார்த்தையை சொல்லிவிட்டு பெரிய பெரிய அளவுக்கு தொகையை, அதுதானே ஆசைப்படுறீங்க, அதுதானே ஆசைப்படுறீங்க. 10 பைசா மாத்திரைக்கு 100 ரூபான்னு விற்கிறான். 10 பைசா அந்த மாத்திரைக்கு அடக்கமாகும்னு சொன்னா கம்பெனிக்காரன் 100 ரூபான்னு கூட டாக்டர் கமிஷன் கொடுக்குற காரணத்தினால அந்த 10 பைசா மாத்திரை 100 ரூபான்னு போன அது எழுதி தர்றாரு. இவருக்கு பாதி 50 ரூபாய் இவருக்கு வந்துருது. அப்ப இது ஒரு தொழிலா? எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? எல்லாமே பார்ப்பாங்க, இதுக்கு எதிர்காலம் இல்ல, ஃபியூச்சர் கிடையாது, இதை படிச்சா நல்லா இருக்கலாம். படிப்புங்கிற அறிவுக்கு இல்ல. எதுக்கு? எதுல சம்பாத்தியம் கூட வருதோ அது. எப்படி இந்த முடிதிருத்து ஒரு தொழில் மாதிரி தொழில் இது, அவ்வளவுதான். முடிதிருத்து ஒரு இருக்கு இல்லையா, அது கேவலமா நினைக்கிறீங்கல்ல, அதுதான் இதுவும். அது மாதிரி ஒரு தொழில் படிப்பே தவிர எப்படி கணக்கு பார்க்கறது அந்த ஒரு படிப்பு, எப்படி சம்பாதிக்க அந்த படிப்பு தானே தவிர அறிவை வளர்க்கிற படிப்பு இது கிடையாது. இது விளங்கிக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதுல என்ன செய்யறாங்கன்னா, சரி படிக்கிறானா தப்பான கல்வி, சரியான கல்வியா இருந்தா கூட ஆதில நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லீம் அல்லாத எடுத்தாலும் சரி, இந்த வாத்தியார் இருக்காங்கல்ல, அவங்க கடவுள் மாதிரி பில்டப் கொடுப்பாங்க. எப்படி மாணவர்கள் பத்தியில எழுத்தறிவித்தவன் இறைவனாவோ, எழுத்து அறிவித்தவர் யாரு? நம்ம இஸ்லாத்துல இருக்கு, அல்லாவே எப்படி சொல்றோம், எழுத்து அறிவித்தவன் அல்லான்றவங்க எப்படி அதுக்கு சொல்றது இல்ல, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு ஆனாவன சொல்லி தர்றோம். நாங்க யாரு? இறைவன். இப்படி சின்ன பிள்ளை உள்ளத்துல இந்த வாத்தியாரா இருக்கிறோம், அவனுக்கு ஒரு மரியாதை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவனை கடவுள் என்று மக்கள்கிட்ட என்ன செய்யறான், சித்தரிக்கிறான். மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறான். மாதா பிதா குரு தெய்வமா? அந்த மாதிரியான ஒரு தெய்வம்ங்கிற மாதிரியான ஒரு அந்தஸ்து எல்லாம் வைத்துக்கொண்டு தனக்கு தானே என்ன செய்யறாங்க, ஒரு அந்தஸ்தை உண்டாக்கிறாங்க. இது அங்கதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம ஆலிம் சாக்கள் இருக்காங்க பாருங்க, மார்க் அறிஞர்கள், இவங்க அறிவு இப்படித்தான் சொன்ன உலக அறிவு அந்த மாதிரி தான். எப்படி உலகத்தில் அறிவுங்கிறது அறிவு இல்லாம அறிவு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, எல்லா முட்டாள்தனத்தையும் செய்து கொண்டு படிச்சவன் என்று காட்டிக் கொள்கிறானோ, இந்த ஆலிம் என்று சொல்றவர் யார்? உங்களுக்கு உள்ள விஷயம் தெரியறது இல்ல. ஆலிம்னு சொல்றது யாருன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாத கூமுட்டைக்கு பேர் தான் ஆலிம். ஆனா அந்த பட்டத்தை கொடுத்துறதுனா நீங்க ஆலிம் நினைச்சுக்கிட்டீங்க. ஒரு உலக அறிவு தெரியாது, உலகம் உருண்டேன்னு தெரியாது, பூமி சூரிய கோள்டா என்ன கிரகண்டா அது வித்தியாசம் தெரியாது, கோள் என்ன கிரகம் என்னன்னு கேட்டு பாருங்களேன், தெரியாது. சந்திரன் கோளா கிரகமானு கேளுங்க, திருந்து முடிப்போம், கோள்டா என்ன கிரகமானு கேட்பான். அப்ப ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. ஒரு ஆம்ஸ்டாங் இறங்கிட்டான்னு சொன்னா அது பணம் போய் காட்டுறாங்க, யாரும் இறங்கலாம் இல்ல அப்படிம்பாங்க. பூமி தட்டுன்னு சொல்லக்கூடிய ஆலிம்சாவெல்லாம் இருக்கு இன்னமும். சவுதியில பெரிய ஆலிம்சான் அவர் 10 ரூபா கொடுத்தாரு. சவுதி அரசாங்கத்தில் முதல் இடத்துல இருந்த ஒரு ஆலிம் 10 ரூபா கொடுத்தாரு. பூமி உருண்டை கிடையாது, தட்ட. இப்ப ரொம்ப கற்காலத்தில் கொடுக்கல. அப்ப இந்த ஆலிம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு சிலபஸும் கிடையாது. இப்ப நான் முதல்ல இந்த மதுஹப் கிதாப் வாய்ச்சன்ல, சாதி இனம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தர பாடத்தை படிச்சுட்டு ஆலிம் சாக்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஆலிம் சாக்கள் இந்த மாதிரி உருவாகிற காரணத்தை விளங்கிறதா இருந்தா அவங்க நூல்கள்ல சில சொல்றேன் பாருங்க. எம்பகையில் தாலிபில் இல்மி, இதை மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப நான் சொல்லுவது யாருக்குரியது? மாணவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம். தாலீமுல் முத்தஅல்லிம் அந்த கிதாபுக்கு பேரு. மாணவர்கள் எப்படி நடக்க வேண்டும் ஒரு பாட புக் வச்சிருக்காங்க. இது எல்லாரும் படிப்பாங்க. ஆலிம் சாவா இருந்த அத்தனை பேரு இந்த கிதாபை படிப்பாங்க. அதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மாணவனுக்கு போதனை. எம்பகையில் தாலிபில் இல்மி, மாணவனுக்கு அவசியம் என்னவென்றால் அல்லாஹ் எஜ்லிஸ கரீபம் மினல் உஸ்தாதி இந்த சபகி பிகைர் லருரத்தின், பாடம் நடத்தும் போது உஸ்தாதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துடக்கூடாது, அவர் டிஸ்டன்ஸ் காட்டணும். உஸ்தாதுனா பெரிய ஆள், உஸ்தாதுனா அஜரத்துக்கு அருகில் நீங்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. பல் எம்பகி ஐயக்கூன பைனகு பைனல் உஸ்தாதி கதுருல் கௌசி, உஸ்தாதுக்கு மாணவருக்கு மத்தியில் ஒரு இவ்வளவு பெரிய இடம் இருக்கணுமா, ஒரு வில்லுடைய அந்த வளைந்த வில் அளவு ஒரு 50 பாகம் அளவுக்கு இருக்கணுமா.
அவ்வளவு இது மெயின்டைன் பண்ணிக்கிறணும். ஃபைன்னஹு அக்ரபு இல தாலீம், அதுதான் சரியான முறையில் செய்கிற கண்ணியம். அப்படி மூலையில் ஏற்றுவாங்க. அசரத்துண்டா எப்படின்னு அவனுக்கு தனக்குத்தானே ஏற்றிக்கிறது தான். எப்படி இந்த ஆணவனா சொல்லி கொடுக்குறோம் எழுத்தறிவித்தோம் இறைவன்கிறானோ அந்த மாதிரி இந்த அஜத்துமார் என்ன பண்றதுன்னா மாணவனை போய் சேர்த்தவொன்னே 10 வயசுல ஒன்று சேர்த்துருவாங்க. 10 வயசு 11 வயசுல அஜரத்து ஆலிம்சா படிப்பு சேர்த்துருவாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு மூளை செலவு எப்படி பண்ணணும்னா, அஜரத்துனா யார் தெரியுமா, பெரிய ஆளு, கிட்ட கூட உட்காரக்கூடாது இப்படின்னு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி ஒல் மஷி குத்தாமல் மஷாயி, உங்க உஸ்தாதுமார்கள் அஜரத்துமார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி நடந்து போனா யூரிசுல் ஃபக்ர, வறுமை உண்டாயிரும். நீ நல்ல பணக்காரனா இருக்கணும், அஜரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடாது. அஜர்த்து இருப்பாரே, ஆனால் அஜர்த்து வாக்கிங் போறாருன்னு வைங்களேன், அவர் சுலோவா போனா நம்ம நின்ற வேண்டியதான். ஏன் அவரை முந்தியே போகக்கூடாது. முந்தி போனா என்ன ஆயிரும், வறுமையாயிரும். இவன் ஏதோ சம்பாரிச்சு பணக்காரனா நினைச்சிட்டு ஓத வந்துருப்பானா, ஆஹா இதை செஞ்சு நம்ம ஏழையா போயிட்டு என்ன பண்றது, இப்படி மண்டையில ஏத்துறாங்க. மார்க்கம் இது இது எவன் எழுதினாண்டு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த கித்தாபுல முன்னுரையில் போட்டிருக்கிறாங்க, இதை யார் எழுதினான்னு தெரியவில்லை. ஒரு கித்தாபுன்னு சொன்னா ஒழுக்கத்துக்குன்னு படிக்கிற புத்தகம் நூலாசிரியர் வேணும்ல, நூலாசிரியர் யாருன்னு அதில் போய் தேடி பார்த்தா இதை யார் எழுதினான்னு தெரியவில்லை, நல்லதா இருக்குன்னா நாங்க நடத்துக்கிறோம். அப்ப எழுதினவனே யாருன்னு தெரியல, இது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது அல்லாஹ் சொன்னதும் இல்ல, ரசூல் சொன்னதும் இல்ல, இதை சொல்லி மூளையில் அப்படி எங்களுக்கு அப்படி ஏற்றுவாங்க. இப்படி பயங்கரமான ஒரு ஹீரோ மாதிரி எங்களுக்கு தெரிவாங்க அஜத் மாதிரிலாம் இதை படிக்கிற காலத்தில். அதே மாதிரி என்னன்னு கேட்டா, ஒமின் தாலீமில் இல்மி தாலீமுல் உஸ்தாத், இல்ம கண்ணியப்படுத்துறதுன்னா உஸ்தாத கண்ணியப்படுத்தணும். அஜர்த்த கால அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி எழுதுட்டாங்க பொய் இதெல்லாம். அலி ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஆனா அப்து மன் அல்லமணி ஹர்ஃபன் வாஹிதன், ஒரே ஒரு ஹர்ஃபை எழுத்தை யாராவது எனக்கு கற்றுத்தந்தால் அவனுக்கு நான் அடிமை. அலி சொன்னாராம். ஒருத்தர் அலிஃபூன் சொல்லி தாண்டன்னு வைங்க, அவர் எஜமான் அடிமை ஆயிருவேன் அப்படின்னு அலி சொன்னாராம். என்ன மாதிரி அடிமை, இன்ஷா பா, அவர் நினைத்தால் என்னை விலை பேசி வித்துக் கொள்ளலாம். இன்ஷா இஸ்தரக்க, நினைத்தால் என்னை அடிமை வைத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் ஆனான்னு சொல்லி தந்து விட்டாரே, ஆனால் அவர் எனக்கு அடிமை, எஜமான். எஜமான் என்ன, ஒரு அடிமை சந்தையில் விற்பாங்களே அந்த மாதிரி நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். அவர் நினைச்சா சந்தையில் போய் என்ன செய்யலாம், இவர் யாராவது வாங்கி கொள்கிறீர்களான்னு வித்துடலாம் என்னைய, இப்படின்னு அலி சொன்னார். இவனுக்கு என்ன ஆகும், அஜத்தன் அப்படியாளா, நம்ம அடிமையா தான் இருக்கணுமா, அஜத்தன்ல விற்கிற கூட உரிமை இருக்குதான்னு அப்படி வருமா இல்லையா, இப்படிப்பட்ட அதே தவளை எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா பின்னாடி வரும் இந்த ஆலிம் சாக்கள் இந்த இது ஒழியாதனாலதான் இன்றைக்கு எல்லா கேடுகளும். இவர்கள் யாரு, கல்விண்டா என்ன, இவங்கள்ட்ட இருக்கிற கல்வியா, எதனால் பொதுமக்களுக்கு புரிகிற ஹக்கு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பொதுமக்களுக்கெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆலிம் சாக்களுக்கு புரிய மாட்டேங்குது என்றால் எப்படி செலவு செய்யப்படுறாங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். அதே மாதிரி சொல்றாங்க, உஸ்தாதுனா ஷேகுல் இமாம், அதாவது ஜீராசின் ஒருத்தர் இருந்தாராம். மண் அராத ஐயக்கூன் இப்னு ஆலிமன், ஒருவர் தன்னுடைய மகன் ஆலிமாக வேண்டும் என்று விரும்பினால், நீங்க உங்க மகன் ஆலிமா விரும்புறீங்க, அப்படி விரும்பினீர்களே ஆனால்